شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا حبيبنا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வந்திருக்கும் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் முற்றாக நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு 5 விதமான கடமைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பதுதான் ஈமான், கலிமா என்ற முதல் கடமை. ஆனால் நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா சந்தர்ப்பங்களிலேயுமே தொழுகையை நாம் தொழுகின்றோம். யாரெல்லாம் தொழுகையை தொழாமல் இருக்கிறார்களோ அவர்களை தொழச் சொல்லி ஏவுகின்றோம். நோன்பை நோட்கின்றோம். யாரெல்லாம் நோன்பு நோட்காமல் இருக்கிறார்களோ அவர்களை நோன்பு நோட்கச் சொல்லி ஏவுகின்றோம். ஜக்காத் கொடுக்கின்றோம். யாரெல்லாம் ஜக்காத் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை ஜக்காத் கொடுக்க சொல்லி ஏவுகின்றோம். ஹஜ்ஜு செய்கின்றோம். யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஹஜ்ஜு செய்ய சொல்லி ஏவுகின்றோம். ஆனால் நாம் ஏற்றுக்கொண்ட இந்த கலிமாவை மாத்திரம் நாம் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் யாரிடமாவது சொல்லியிருக்கின்றோமா? இன்றைக்காவது அதை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? முதல் கடமையான இந்த கலிமாவை நாமும் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி என்றைக்கு நம்முடைய இந்த ஈமானுடைய இந்த கலிமாவினுடைய வலிமையை உயர்த்தப் போகிறோம்? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய சமயத்திலே அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறத்தாழ 1,24,000 சஹாபாக்களோடு கூடி நிற்கின்ற அந்த ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய சமயத்திலே அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை இந்த சமூகத்திற்கு எடுத்துரைத்தார்கள். அதனுடைய எல்லா சாராம்சங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி தன்னுடைய உரையை முடிக்கிறார்கள். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு இந்த மஜ்லிஸிலே நாம் எல்லோரும் ஈமானோடு அமர்ந்திருக்கிறதுக்கான முற்றுப்புள்ளி. அந்த வார்த்தையை மட்டும் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு சொல்லாமலே இருந்திருந்தால், சொல்லாமலே சென்றிருந்தால் இன்றைக்கு நம்ம இந்த ஈமான் அடைந்திருக்காது. அந்த வார்த்தை தான் பல்லிகு அன்னி வலவ் ஆயா என்ற ஒற்றை வார்த்தை. அந்த ஒற்றை வார்த்தையை தான் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுடைய சமயத்திலே தன்னுடைய கடைசி உரையிலே கடைசி முற்றான புள்ளியாக சொல்கிறார்கள். என்னிடத்திலிருந்து எதை கேட்டீர்களோ, எதை செவிமடுத்தீர்களோ, எதை கண்டீர்களோ அதை இந்த உலகம் முழுக்க கொண்டு போய் சேருங்கள், அதை இந்த சமூகத்திற்கு மத்தியிலே கொண்டு போய் பரப்புங்கள் என்று அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி உரையிலே கடைசி வார்த்தையாக சொல்கிறார்கள். தன்னுடைய மனைவிகளை பார்க்கவில்லை, தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கவில்லை, தன்னுடைய கோத்திரங்களை பார்க்கவில்லை, தன்னுடைய சொந்த ஊரை பார்க்கவில்லை. அந்த சஹாபாக்கள் ஏறத்தாழ 1,24,000 சஹாபாக்களில் முக்காவாசி சஹாபாக்கள் தன்னுடைய வாகனங்கள் எந்த திசையை நோக்கி நின்று கொண்டிருந்ததோ அந்த திசையை நோக்கி பயணித்தார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த ஈமான் நம்மை அடைந்திருக்கிறது. பரங்கிப்பேட்டையில் உக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சென்னையில் உள்ள கோவரத்திலே தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி கேரளாவில் உள்ள பல பகுதிகளிலே பல சஹாபாக்களும் பல அவுலியாக்களும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இந்த ஈமானை சுமந்து இந்த கலிமானுடைய ஒற்றை வார்த்தையை சுமந்து உலகம் முழுக்க பயணம் செய்தார்கள் சஹாபாக்கள். ஆனால் இன்றைக்கு நாமோ இந்த கலிமானுடைய வலிமையை, இந்த கலிமானுடைய உணர்வை நமக்குள்ளே மட்டும் வைத்துக் கொண்டு நம்முடைய சந்ததிகள் மட்டும் கொடுத்து கொண்டு நாம் மரணித்திடுகிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மரணிப்பதற்குள்ளாக இந்த கலிமாவை எல்லாரோட உள்ளத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இந்த உலகம் முழுக்க கொண்டு போய் பரப்ப வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நம்முடைய கல்வி பயணங்களை நாம் ஆரம்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் மரணிப்பதற்குள்ளாக நம்முடைய கைகளால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏராளமான மனிதர்களை அல்லாஹ் ஆக்கி